இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு மாலையில இந்த பைபிள் ஸ்டடிக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாம அடுத்த பாடத்தை 1 கொரிந்தியர்ல நாம பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு நாம பார்க்கும் வேத பகுதி 1 கொரிந்தியர்ல 3வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரை. 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரை. டாபிக்: கரெக்டிங் a false view of church and ministry. சபை மற்றும் ஊழியத்தினுடைய தவறான கண்ணோட்டத்தை சரி செய்வது அப்படிங்கிற டாபிக்ல பார்க்க போறோம். சபை மற்றும் ஊழியத்தை குறித்த தவறான கண்ணோட்டத்தை, தவறான பார்வையை சரி செய்வது அப்படிங்கிற டாபிக்ல நாம பார்க்க போறோம். வேத பகுதி 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 5லிருந்து 17 வரை. ஓகே, நம்ம இப்ப 5வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். 5லிருந்து 9 வரைக்கும். அப்பல்லோ யார்? பவுல் யார்? உங்களை விசுவாசத்திற்கு வழிநடத்திய கர்த்தரின் ஊழியக்காரன் தானே. அப்படியே ஒவ்வொருவரும் கர்த்தர் தங்களுக்கு கொடுத்த பணியையே அவர்கள் செய்கிறார்கள். நான் விதையை நட்டேன், அப்பல்லோ தண்ணீர் ஊற்றினார், ஆனால் இறைவனே அதை வளரச் செய்தார். எனவே நடுகிறவனும் தண்ணீர் ஊற்றுகிறவனும் முக்கியமானவர்கள் அல்ல, அவற்றை வளரச் செய்கிற இறைவன் மட்டுமே முக்கியமானவர். நடுகிறவனுக்கும் தண்ணீர் ஊற்றுகிறவனுக்கும் ஒரே நோக்கமே உண்டு. அவர்கள் ஒவ்வொருவரும் தமது உழைப்புக்கேற்ற கூலியை பெறுவார்கள். நாங்கள் இறைவனின் உடன் வேலையாட்கள், நீங்களோ இறைவனின் வயல் நிலம், இறைவனின் கட்டிடம் என்று இந்த இடத்துல பவுல் சொல்றதை பார்க்கிறோம். பவுல் சொல்றாரு, அப்பல்லோ யாரு, பவுல் யாரு, அவர்கள் வேலையாட்கள் தானே அப்படின்னு சொல்றதை பார்க்கிறோம். இங்க வேலையாட்கள் அப்படின்னு சொல்றது யாரோட சேர்ந்து வேலை செய்யறவர் அப்படின்னா, தேவனோட சேர்ந்து அவர்கள் வேலை செய்பவர்கள் என்ற அந்த அடையாளத்தை ஊழியக்காரங்களுக்கு அவர் கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். ஏன் அப்படின்னா, தேவன் தான் எல்லாத்த காட்டிலும் பெரியவராக இருக்கிறார். நடுகிறவர்கள், அப்புறம் நீர் பாய்ச்சுகிறவர்கள், இவர்களுக்கு காட்டிலும் பெரியவராக இருக்கிறார். ஏன்னா அவர் தான் வளர்ச்சியை கொண்டு வருகிறார் என்று சொல்றத நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து மார்க் 10வது அதிகாரம் 45வது வசனத்துல, மார்க் 10:45 அவர் சொல்றாரு, கிறிஸ்து, மார்க் 10:45 கிறிஸ்து ஊழியம் செய்வதற்காக வந்தார் என்று அந்த இடத்துல சொல்றதை நான் பார்க்கிறோம். அதை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். மார்க் 10:45, மானிட மகனாகிய நானும் பணிவிடையை கொள்ள அல்ல, பணிவிடையை செய்யவே வந்தேன், அநேகரை மீட்கும்படி என் உயிரை கொடுக்கவும் வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. மானிட மகனாகிய நான், மனுஷகுமாரனாகிய நான் பணிவிடையை பெற்றுக்கொள்வதற்காக நான் வரவில்லை, பணிவிடை செய்வதற்காக, ஊழியம் செய்வதற்காக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து சொல்றதை நாம பார்க்கிறோம். லூக்கா 22வது அதிகாரத்துல, லூக்கா 22:27 இப்படியாக சொல்றார். லூக்கா 22:27, பந்தியில் உட்கார்ந்திருப்பவனா அல்லது அதில் பணி செய்கிறவனா எவன் பெரியவன்? பந்தியில் உட்கார்ந்து இருக்கிறவன் அல்லவா? ஆனால் நானோ உங்களிடையே, அதாவது உங்க மத்தியில பணி செய்கிறவனை போல் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது பந்தியில உட்கார்ந்து இருக்கிறவர்களா பெரியவர்களா அல்லது பணிவிடை செய்கிறவன் பெரியவனா அப்படின்னா, பந்தியில் உட்கார்ந்து இருக்கிறவன் தான் பெரியவன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா நான் உங்க மத்தியில எப்படி இருக்கிறேன் அப்படின்னா, பணிவிடை செய்கிறவனை போல, பணி செய்கிறவனை போல் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றதை பார்க்கிறோம். ஐ எம் among you as one who serves அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். நம்ம திரும்ப 1 கொரிந்தியருக்கு நம்ம போகலாம். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரத்துக்கு நம்ம போகலாம். இங்க பவுல் தன்னை குறித்தும் அப்போலோவை குறித்தும் பேசும்போது எப்படி தங்களை அடையாளப்படுத்துகிறார் அப்படின்னா, பணிவிடைக்காரர்களாக அடையாளப்படுத்துகிறார். தேவன் தான் அவங்களை காட்டிலும் பெரியவர் என்று சொல்றத நாம பார்க்கிறோம். அதுக்கு உதாரணங்களை நான் கொடுத்தேன். இயேசு கிறிஸ்து தன்னை ஒரு பணிவிடைக்காரனாக தான் பார்த்தார் அப்படிங்கிற உதாரணத்தை நான் கொடுத்தேன். 9வது வசனத்துல இங்க பவுல், நாங்க பணிவிடைக்காரர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 9வது வசனத்துல, நீங்க தேவனுடைய வயல் நிலமா இருக்கீங்க, நீங்கள் இறைவனின் வயல் நிலம், இறைவனின் கட்டிடமா இருக்கிறீங்க, நாங்க தேவனோடு கூட வேலை செய்கிற வேலையாட்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்றத நாம பார்க்கிறோம். இந்த இடத்துல சபை ஒரு வயல் நிலமாக, தேவனுடைய கட்டிடமாக, இறைவனின் கட்டிடமாக
அதாவது கருதப்படுகிறது, பார்க்கப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப தலைவர்களும் சரி, மக்களும் 2 பேருமே ஆண்டவருக்கு தான் சொந்தமானவங்களா இருக்கிறாங்க. அவர்கள் எந்த விதமான நபர்களுக்கும், எந்த விதமான பெர்சனாலிட்டிக்கும் சொந்தமானவர்கள் அல்ல அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ற முக்கியமான காரியங்கள் என்ன அப்படின்னா, ஊழியம் என்பது எப்போதுமே தேவனை மையமாக கொண்டது, தலைவனை மையமாக கொண்டது அல்ல. அப்ப தலைவர் முக்கியம் இல்லையா அப்படின்னா அப்படி சொல்லல. தலைவர்கள் அவர்களுடைய பணியை செய்றாங்க. தேவனுக்கு பணியை செய்றாங்க. மக்களுக்கு அவங்க சேவை செய்றாங்க. ஆனா, அவர்கள் தேவனோடு கூட சேர்ந்து வேலை செய்கிற வேலையாட்களாக அவர்கள் இருக்கிறாங்க. ஆனா, வளர்ச்சியை கொண்டு வருகிறவர் யார் அப்படின்னா, தேவன் தான் அப்படிங்கிறத பார்க்கிறோம். எனவே, தேவனை மையமாக கொண்ட ஊழியமாக இருக்கிறது. தலைவர்கள் தேவனுடைய கரத்துல கருவிகளாக இருக்கிறார்கள். ஆ அவர்கள் ஜீவனின் மூலம் கிடையாது. அவர்கள் தே ஆர் நாட் த சோர்ஸ் ஆஃப் லைஃப். அவர்கள் வாழ்க்கையின் மூலம், அவர்கள் ஜீவனின் மூலம்லாம் கிடையாது. அவர்கள் ஒரு சேனல்ஸாக, ஒரு கருவிகளாக, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸா ஆண்டவருடைய கரத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கிறோம். வளர்ச்சியும் சரி, ரட்சிப்பும் நமக்கு ஆண்டவர்ட்ட தான் வருகிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். யோவான் 15வது அதிகாரம் 5வது வசனத்துல இயேசு மிக தெளிவாக சொல்றார். அவர் திராட்சை செடி, நாம எல்லோரும் கொடிகளாக இருக்கிறோம். அவரில் நாம நிலைச்சிருக்கும்போது நாம என்ன செய்ய முடியும்? வளர முடியும், கனி கொடுக்க முடியும் என்று சொல்றத நம்ம பார்க்கிறோம். சோ ஊழியம் என்பது தேவனை மையமாக கொண்டது. அப்படின்னா வாழ்க்கையில எப்படி இந்த கருத்துக்களை எடுத்து பயன்படுத்தலாம்? நிச்சயமாக ஒரு பாஸ்டரையோ, ஒரு டீச்சரையோ, பைபிள் டீச்சரையோ நம்ம கிறிஸ்துவுக்கு மேலாக உயர்த்தி பிடிக்கவே கூடாது. எப்போதுமே கிறிஸ்து தான் எல்லாருக்கும் மேலானவராக இருக்கிறார். தேவன் தான் எல்லோருக்கும் மேலானவராக இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அப்படின்னா நம்ம எந்த ஊழியத்தையும் நம்ம பாராட்டக்கூடாதா? எந்த ஊழியத்தையும் நம்ம ரெகக்னைஸ் பண்ணக்கூடாதா? அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. ரெகக்னைஸ் பண்ணலாம். ஒருத்தவங்க என்ன ஊழியம் செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம அங்கீகரிக்கலாம், அதை பாராட்டலாம். எத்தனையோ மிஷனரிஸ் இந்தியாவுல விதைய போட்டிருக்காங்க, சுவிசேஷ விதைய போட்டிருக்காங்க. அவங்கள இன்னைக்கு நம்ம நினைச்சு பார்க்கிறோம். அவங்கள நம்ம பாராட்டுறோம். அவங்க செஞ்ச தியாகத்தை நாம நினைச்சு பார்க்கிறோம். ஸோ அப்படி நினைச்சு பார்க்கலாமா? டெஃபினெட்லி நினைச்சு பார்க்கலாம். ஆனா என்ன செய்யக்கூடாதுன்னா, ஒருத்தவங்கள இன்னொருத்தவங்களோட ஒப்பிட்டு பார்த்து, ஒருத்தவங்கள நம்ம மேலானவர்களாக கருதக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஏன் அப்படின்னா, அது ஒரு பிரிவ கொண்டு வந்துரும். நான் இந்த மிஷனரிக்கு சொந்தம், நான் அந்த மிஷனரிக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றத விட, அவர்களும் தேவனுக்கு தான் ஊழியம் செஞ்சாங்க. நாமும் தேவனுக்கு தான் ஊழியம் செய்றோம். நம்ம எல்லோருமே கிறிஸ்துவுக்குள்ள ஒன்றாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்றது தான் மிக சரியான ஒரு அ அ கருத்தாக இருக்கும். வாழ்க்கை நடைமுறையாகவும் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, நாம தேவன் என்ன செய்றார் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும். ஒருத்தவங்க மூலமா தேவன் என்ன செய்றார் அப்படிங்கிறத பார்க்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அந்த ஹியூமன் பெர்சனாலிட்டியே கிடையாது. ஆண்டவர் ஒண்ணும் தெரியாதவங்கள கூட பயன்படுத்த முடியும். தாளந்து நம்முடைய கணக்கின்படி, நம்முடைய அளவுகோலின்படி அவர்கள் தாளந்து உடையவர்கள் அல்ல, திறமை உள்ளவர்கள் அல்ல, படிப்புள்ளவர்கள் அல்ல. அவர்களையும் ஆண்டவர் பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். எனவே ஆண்டவர் அவங்க மூலமா என்ன செய்றார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது, ஆண்டவரை நம்ம மகிமைப்படுத்துவோம். அது மட்டுமல்ல, இது ஆண்டவருடைய வேலைதான். நாம வேலைக்காரர்கள் அப்படிங்கிற அந்த கருத்த மனசுல வச்சிருந்தோம் அப்படின்னம்னா, நாம தாழ்மையோட ஊழியம் செய்வோம். தாழ்மையோட நம்ம ஊழியம் செய்வோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அ ஊழியத்துல கனிய கொண்டு வருகிறவர் ஆண்டவர் தான். நம்முடைய எந்த விதமான ஸ்ட்ராட்டஜினாலயோ, அல்லது எந்த விதமான மெத்தட்ஸ்னாலயோ, அல்லது டெக்னிக்ஸ்னாலயோ நம்ம கொண்டு வர முடியாது. அப்ப நமக்கு மெத்தட்ஸ் எல்லாம் தேவையில்லையா அப்படின்னா, அப்படி நான் சொல்லல. மெத்தட்ஸ் தேவையில்லன்னு சொல்லல. டெக்னிக்ஸ் தேவையில்ல. டெக்னிக்ஸ் அப்படின்னா தந்திரமான காரியங்கள் இல்ல. இப்ப நம்ம டெக்னாலஜி தேவையில்ல அப்படின்னு நான் சொல்லல. நம்ம டெக்னாலஜி தேவை. நம்ம யூஸ் பண்ணலாம். சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணலாம். இல்ல பல்வேறு மெத்தட்ஸ நம்ம யூஸ் பண்ணலாம். தவறே கிடையாது. இயேசு கிறிஸ்து மெத்தட்ஸ் யூஸ் பண்ணாரு. அப்போஸ்தலர்கள் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணாங்க. இப்படி நெறைய பேர் என்ன செஞ்சாங்கன்னா, மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாங்க. பட் இந்த மெத்தட்ஸ் யூஸ் பண்ணாலும், இவைகளின் மூலமாக வேலை செய்து கனிய கொண்டு வருகிறவர், ஆத்துமாக்களை கொண்டு வருகிறவர் ஆண்டவர் தான் அப்படிங்கிறத நம்ம ஒரு நாளும் மறந்துவிடக் கூடாது அப்படிங்கிறத மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப பாயிண்ட் நம்ம பார்க்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வேத பாடத்துல பாயிண்ட் நம்ம பார்க்கிறது 3வது அதிகாரத்துல 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 5லிருந்து 9 வரைக்கும் உள்ள வசனங்கள்ல நம்ம பார்க்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ஊழியம் கிறிஸ்துவை மையமாக கொண்டதாக இருக்கிறது. தலைவர்கள் வேலைக்காரர்கள் தான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். சோ இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அடுத்து நம்ம பார்க்கிற 2வது பாயிண்ட் என்னன்னா, பில்டிங் ஆன் த ரைட் ஃபவுண்டேஷன். சரியான அஸ்திபாரத்தின் மேல நம்ம கட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். சரியான அஸ்திபாரத்தின் மேல கட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும்.
நீங்க 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 10-11 நீங்க வாசிக்கும் போது, இறைவன் எனக்கு தந்த கிருபையின்படி ஒரு கட்டிட நிபுணனைப் போல நான் ஒரு அஸ்திபாரம் போட்டேன், வேறு ஒருவன் அதன் மேல் கட்டுகிறான். ஆனால் ஒவ்வொருவனும் தான் எவ்வாறு கட்டுகிறான் என்பதை குறித்து கவனமாய் இருக்க வேண்டும். ஏற்கனவே போடப்பட்ட அஸ்திபாரத்தை தவிர வேறு அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் முடியாது. அந்த அஸ்திபாரம் இயேசு கிறிஸ்துவே அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். பவுல் இந்த இடத்துல சொல்றாரு, நான் ஒரு அஸ்திபாரத்தை போட்டிருக்கிறேன். அந்த அஸ்திபாரம் என்ன அப்படின்னா, அது என்னன்றது இல்ல, அது யார் அப்படிங்கிறது தான். யார் அந்த அஸ்திபாரம்? இயேசு கிறிஸ்து தான் அதனுடைய அஸ்திபாரம் என்று சொல்றது பார்க்கிறோம். இந்த அஸ்திபாரம் வந்து ஒரு டாக்டரின் கிடையாது. இந்த அஸ்திபாரம் வந்து இயேசு கிறிஸ்து. அப்போ அப்போஸ்தலர்களுடைய உபதேசத்தின் மூலமாக சபை கட்டப்பட்டுச்சு அப்படின்னா, அப்போஸ்தலர்களுடைய உபதேசமே இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்துவ தான் அவங்க பிரசங்கம் பண்ணாங்க. இயேசு கிறிஸ்துவ தான் அவங்க வந்து அஸ்திபாரமாக அவர்கள் வைத்தார்கள் அப்படிங்கிறத பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து தான் அஸ்திபாரம் அப்படின்னு சொல்லும்போது என்ன? சுவிசேஷம் தான் அஸ்திபாரம் என்று நம்ம பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 23ல மிக தெளிவாக சொல்றார். இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து சுவிசேஷத்தை குறித்து தான் பேசுறார் அப்படிங்கிறது மிக தெளிவாக சொல்கிறார். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 23வது வசனத்துல, ஆனால் நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம், இது யூதருக்கு இடரச் செய்யும் தடையாயும் யூதர் அல்லாதவருக்கு மூடத்தனமாயும் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இங்க பவுல் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவே இந்த இடத்துல அஸ்திபாரமாக இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அதன் மூலமாக மற்றவர்கள் கட்டுகிறார்கள், அதன் மேல மற்றவங்க கட்டுறாங்க. அந்த அஸ்திபாரத்தின் மேல, சுவிசேஷத்தின் மேல மற்றவங்க என்ன செய்றாங்க? கட்டுகிறார்கள். கட்டுவது அப்ப ஒருத்தர் வந்து அஸ்திபாரத்தை போட்டு கிறிஸ்துவை அஸ்திபாரமாக போடுறாரு, சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்றாரு, சரியா பிரசங்கம் பண்றாரு. அதன் மேல இன்னொருத்தவங்க கட்டலாமா அப்படின்னா டெஃபினெட்லி கட்டலாம். டெஃபினெட்லி கட்டலாம். அதுல வந்து தப்பே கிடையாது. நான் தான் போய் சுவிசேஷம் சொல்லி நான் தான் அஸ்திபாரம் போட்டு நானே கட்டுவேன், மற்றவங்க அஸ்திபாரத்து போட்டது மேல நான் கட்ட மாட்டேன் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. இங்க ஏன்னா அஸ்திபாரம் வந்து என்னுடைய முயற்சி கிடையாது, என்னுடைய வேலை கிடையாது. அஸ்திபாரம் இந்த இடத்துல யார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து தான். இன்னொருத்தவங்க சுவிசேஷம் சொல்லியிருக்கிறாங்க ஒரு இடத்துல, அப்புறம் அவங்க அந்த இடத்துல இருந்து போயிட்டாங்க அப்படின்னா நம்ம போயிட்டு என்ன செய்றோம்னா அவர்கள் போட்ட அந்த அஸ்திபாரம் சுவிசேஷம் இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து மேல என்ன செய்றோம்? நாம கட்டுகிறோம் அப்படிங்கிறத பார்க்கிறோம். இது தவறா அப்படின்னா தவறே இல்ல. ஆனா 10வது வசனத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒவ்வொருத்தவங்களும் எப்படி கட்டுறாங்க அப்படிங்கிறது குறித்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், கவனமா இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றத பார்க்கிறோம். ஏன்னா அந்த சுவிசேஷம் இருக்கிறதுல்ல, ஒரிஜினலா எப்படி பவுல் அந்த சுவிசேஷத்தை கொடுத்தாரோ அந்த சுவிசேஷத்தை மாத்திரக்கூடாது. அதான் அவர் சொல்றாரு. சோ சபை என்பது கிறிஸ்துவின் மேல மட்டும்தான் கட்டப்படுகிறது. எபேசியர் 2வது அதிகாரம் 20வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். மத்தேயு 16-18லயும் நம்ம பார்க்கிறது என்னன்னா, நம்ம அத மத்தேயு 16-18 நம்ம எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, அதாவது பவுல் சொன்ன அந்த அறிக்கை, விசுவாச அறிக்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, அதுதான் அஸ்திபாரம் என்று எடுத்துக்கிட்டாலும் சரி, அல்லது பேதுருவையே நம்ம அஸ்திபாரம் அப்படின்னா பேதுரு வந்து அப்போஸ்தல உபதேசங்களுக்கு அடையாளமாக இருக்கிறார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த அஸ்திபாரம் அப்படிங்கிறது கிறிஸ்து தான். வேற எதுவுமே வேற யாரும் கிடையாது, எதுவும் கிடையாது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப எந்த விதமான வேற ஒரு கட்டுறவங்க வந்து கிறிஸ்து மேல தான் கட்டணும் சபைய, ஊழியத்தை நம்ம கிறிஸ்து மேல தான் கட்டணும். வேற எந்த விதமான ஆல்டர்னேட்டிவ் ஃபவுண்டேஷனையும் நம்ம போற்றக்கூடாது. அதன் மேல நாம சபையை கட்டிட்டோம்னா, ஊழியத்தை கட்டிட்டோம்னா அது வந்து தவறாக போய்விடும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒரு ஊழியம் என்பது சரியான சுவிசேஷம், இயேசு கிறிஸ்துவை குறித்த சரியான உபதேசத்தின் மேல அது கட்டப்பட வேண்டும், அதில் வேரூன்றி இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கிறோம். சரி, இப்ப இதை எடுத்து நம்முடைய வாழ்க்கையில எப்படி பயன்படுத்துறது? எல்லா போதனைகளையும் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். எல்லா போதனைகளும், நம்ம கேட்கிற எல்லா போதனைகளும், நமக்கு சொல்லப்படுகிற எல்லாமே இயேசு கிறிஸ்துவோட சுவிசேஷத்தோட என்ன சுவிசேஷமோ அதோட அலைன் ஆகுதா, அதோட இசைந்து போகுதா அப்படின்னு பார்க்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நாம இன்னைக்கு உள்ள ட்ரெண்ட்ஸ், பாப்புலாரிட்டி, அப்புறம் மனுஷனுடைய ஞானம், இவைகளை வந்து அஸ்திவாரமா வச்சு ஒரு நாளும் ஊழியத்தை கட்டவே கூடாது. மறுபடியும் சொல்ற பாருங்க, இன்னைக்கு உள்ள ட்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன ட்ரெண்டா போயிட்டு இருக்கு, என்ன செய்தி ட்ரெண்டா போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்து அதையே சொல்ற ஒரு காரியமாக, அதையே சொல்ற ஒரு காரியத்தை நாம ஃபவுண்டேஷனா போட்டுக்கூடாது. அப்புறம் பாப்புலர் ஆகணும் அப்படிங்கிற அந்த பாப்புலாரிட்டியை எப்படி நம்ம பாப்புலர் ஆகலாம், அப்பனா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்ற அந்த காரியம் வந்து ஃபவுண்டேஷனா மாறிடக்கூடாது. அப்புறம் மனுஷனுடைய ஞானம், நம்மளுடைய சஜஷன் கிடையாது. மக்கள் வந்து வாழ்க்கையில முன்னேறுவதற்கு நம்முடைய சஜஷன் கிடையாது.
நம்முடைய ஞானம் கிடையாது, ஆண்டவருடைய ஞானம் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லணுமே ஒழிய, நான் இப்ப மனுஷனுடைய ஞானம், ட்ரெண்ட்ஸ், பாப்புலாரிட்டி இதை வச்சு நம்ம என்ன சொல்லக்கூடாது, ஊழியத்தை கட்டக்கூடாது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நம்முடைய சர்ச் ப்ரோக்ராம்ஸ், சர்ச்சோடைய ஆக்டிவிட்டி எல்லாமே எதை மையமாக வைத்திருக்க வேண்டும் என்றால், காஸ்பல், சுவிசேஷத்தை, இயேசு கிறிஸ்துவை மையமாக வைத்திருக்க வேண்டும். அதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா, சர்ச் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வந்து சும்மா வெறுமனே ஆக்டிவிட்டிஸாக தான் இருக்குமே ஒழிய, நம்மளை வந்து எந்த விதத்திலும் இயேசுவை நோக்கி அது கொண்டு போகாது. இயேசுகிட்ட நம்ம இன்னும் நெருங்கி செல்வதற்கு அது உதவி செய்யாது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்ல, வேத வசனத்துல நம்ம வேரூன்றி இருக்க வேண்டும். வேத வசனத்தை நம்முடைய விசுவாசத்தினுடைய அஸ்திபாரமாக வைத்திருப்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். அடுத்தது மூன்றாவதாக உங்களோட நான் பகிர்ந்து கொள்ளும் காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மூன்றாவதாக பில்டிங் வித் இட்டர்னல் வேல்யூ. நம்ம நித்திய மதிப்பீடை மனதிலே வைத்து கட்ட வேண்டும். நித்திய மதிப்பீடை மனதிலே வைத்து நாம கட்ட வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். 12 15 வரைக்கும் உள்ள வசனங்களை நம்ம வாசிக்கலாம். 12 15 வரை, 12 to 15. யாராவது இந்த அஸ்திபாரத்தின் மேல் கட்டும்போது, இயேசு கிறிஸ்துடைய அஸ்திபாரத்தின் மேல், சுவிசேஷத்தினுடைய அஸ்திபாரத்தின் மேல கட்டும்போது, தங்கம், வெள்ளி, மாணிக்க கற்கள், மரம், புல் அல்லது வைக்கோல் ஆகியவற்றை கொண்டு கட்டலாம். ஆனால் கிறிஸ்துவின் நாளில் அவனுடைய வேலைப்பாடு உண்மையாகவே எப்படியானது என்று வெளிப்படும். அது நெருப்பினால் வெளிப்படுத்தப்படும். மேலும் ஒவ்வொரு மனிதனுடைய வேலையின் தரத்தையும் நெருப்பு பரிசோதிக்கும். அவன் கட்டியது நிலைத்திருந்தால் அவன் தனக்குரிய வெகுமதியை பெறுவான். அவன் கட்டியது எரிந்து போகுமாயின் அவன் நஷ்டமடைவான். ஆனால் அவனோ ரட்சிக்கப்படுவான். ஆயினும் அவனுடைய நிலை அக்கினி ஜுவாலையில் அகப்பட்டு தப்பிய ஒருவனை போல் இருக்கும் என்று சொல்றதை நம்ம பார்க்கிறோம். சோ 2 விதத்துல மக்கள் இயேசு கிறிஸ்துவை அஸ்திபாரமாக கொண்டிருந்தாலும் அதன் மேல கட்டும்போது நம்ம ஜாக்கிரதையா இருக்குன்னு சொல்றோம்ல. நம்ம இயேசு பத்தி சொல்லலாம், சுவிசேஷம்னு சொல்லலாம். ஆனா அது மேல வச்சு நம்ம கட்டுறோம்ல, அது எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்ட்ராங்கா இருக்கணும். தீயினால எரிக்கப்பட்டு போகக்கூடாது. அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. சோ என்றென்றைக்கு நிலைத்திருக்கிறது எப்படி இருக்கும்? பொன்னினாலையும் வெள்ளியினாலையும் விலையேற பெற்ற கற்களால கட்டப்பட்டிருக்கிறதா இருக்கும். அழிந்து போகிறது எப்படி இருக்கும்? மரத்தினாலையும் வைக்கோலினாலும் கட்டப்பட்டதாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்துல அவர் சொல்லும்போது, அந்த நாளிலே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. 13வது வசனத்துல அவர் சொல்றாரு. 13வது வசனத்துல, ஆனால் கிறிஸ்துவின் நாளில் அவனுடைய வேலைப்பாடு உண்மையாகவே எப்படியானது என்று வெளிப்படும். கிறிஸ்துவின் நாளில், அப்படின்னா கிறிஸ்துவின் நாளில் அப்படின்னா த டே ஆஃப் த லார்ட், கர்த்தருடைய நாள், நியாய தீர்ப்பின் நாள்ல வந்து ஒவ்வொருத்தவங்களும் எப்படி கட்டியிருக்கிறாங்க அப்படிங்கிறது அது வெளிப்படும். இந்த டெஸ்ட் வந்து ஒரு ஆள் வந்து உடைய ரட்சிப்பை வந்து கணக்கு போடுற டெஸ்ட் பண்ற ஒரு காரியம் இல்லை. அவர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், நெருப்பு பரிசோதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அவன் ரட்சிக்கப்படுவான். ஆனால் அவனுடைய வேலை தரம் இருக்குல்ல, அது வந்து சரியானதாக இல்லை என்று புலப்படும், தெரிய வரும் என்பதுதான் நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்முடைய வேலையினுடைய குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நம்முடைய வேலையினுடைய குவாலிட்டி எப்படி இருக்கு? ஈவன் இஃப் someone is saved, poor work results in loss. அவங்க வந்து ரட்சிக்கப்பட்டாலும் கூட அவர்களுடைய வேலை இருக்குல்ல, அது வந்து நஷ்டம் அடைகிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். உதாரணத்துக்கு இப்படி எடுத்துக்கலாமே, நான் சுவிசேஷத்தை சொல்றேன், மக்களுக்கு வந்து சுவிசேஷத்தை சொல்றேன், உண்மையான சுவிசேஷத்தை நான் சொல்றேன், சொல்லி நான் மக்களை வந்து ஆண்டவர்கிட்ட நான் கொண்டு வரேன். ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்துட்டு சபையில வந்து மக்களை கொண்டு வந்துட்டு நான் என்ன செய்றேன், அவங்களுக்கு நான் போதிக்கிற விஷயம் எல்லாமே வந்து இயேசுவை மையமாக வைத்த விஷயங்கள் அல்ல, தேவனை மையமாக வைத்த விஷயங்கள் அல்ல. நான் ஏதோ அவங்க எப்படி நல்லா இருக்கலாம், எப்படி முன்னேறலாம், இதை பத்தி மட்டுமே நான் பேசுறேன். ஆண்டவர் வந்து நம்ம முன்னேற வேணாம்னு சொல்லவே இல்லை. நம்ம வந்து சந்தோஷமா இருக்க வேண்டாம்னு சொல்ல, நம்முடைய வாழ்க்கையில வந்து வளமையா செழிப்பாக நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல, நம்ம எல்லோருமே வறுமையில பிச்சைக்காரர்களை போல 5க்கும் 10க்கும் அழுதுகிட்டே இருக்கணும் அப்படின்லாம் ஆண்டவர் சொல்லவே இல்லை. அப்படிதான் இருக்கணும்னு அப்படின்னு ஆண்டவர் சொல்ல. பட் நான் வந்து இந்த மாதிரியே தான் நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், பிஹேவியரல் மாடிஃபிகேஷன், எப்படி நம்ம நடத்திய மாற்றலாம் அப்படின்றத மட்டுமே நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்புறமேட்டு எப்படி வளமையா செழிப்பா இருக்கலாம் அப்படிங்கிறத மட்டுமே நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, நான் அங்கங்க கிறிஸ்து அப்படின்னு நான் சொல்லலாம், வேத புஸ்தகத்தை நான் வந்து கோட் பண்ணி நான் சொல்லலாம். இப்படியெல்லாம் செஞ்சாலும் கூட நான் வந்து கிறிஸ்து மேல கட்டல.
கிறிஸ்துவை மையமாக வைத்து நான் கட்டவில்லை, தேவனை மையமாக வைத்து நான் கட்டவில்லை. வேத புஸ்தகத்தில் உள்ள எல்லா வசனங்களுமே தேவன் யார் என்பதை நமக்கு சொல்கிறது. நீங்க எதை எடுத்துக்கிட்டாலும் சரி, நீங்க உன்னத பாட்டை எடுத்துக்கிட்டாலும் சரி, நீதிமொழிகளை நம்ம போன வருஷத்துல நம்ம தியானிச்சோம். நீதிமொழிகள் கூட பல்வேறு இடங்கள்ல பிசினஸை பத்தி பேசுது, மற்ற பல்வேறு காரியங்களை பத்தி நீதிமொழிகள்ல வசனங்கள் இருந்தாலும் கூட எல்லாமே பாத்தீங்கன்னா தேவனை குறித்து பேசுது. இது இட்ஸ் இட் டெல்ஸ் அஸ் அபவுட் வாட் காட் இஸ் அண்ட் இட் டெல்ஸ் அஸ் அபவுட் த கேரக்டர் ஆஃப் காட். ஆண்டவர் வந்து என்னவா இருக்காரு, ஆண்டவர் வந்து என்ன மாதிரி தன்மை உள்ளவராக இருக்கிறார். அண்ட் இட் ஆல்சோ டெல்ஸ் அஸ் அபவுட் த சால்வேஷன் ஹிஸ்டரி ஆர் த ரிடம்டிவ் பிளான் ஆஃப் காட் அண்ட் வாட் ரோல் யூ அண்ட் ஐ ஹேவ் in the redemptive plan of God and what God wants to do through us in the redemptive plan of God. ஆண்டவருடைய இந்த மீட்பின் திட்டத்துல, ஒரு பெரிய திட்டத்துல உங்களுக்கும் எனக்கு என்ன பங்கு இருக்கிறது, ஆண்டவர் வந்து உங்களை கொண்டு என்ன செய்ய வைக்கிறார், நாம என்ன செய்யலாம் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து ஒரு நடுவில் இல்லைன்னு வச்சுங்களேன், மையமா இல்லை அப்படின்னா, நான் வந்து வாரம் வாரம் பிரசங்கம் பண்றேன், 5 வருஷம் 10 வருஷம் பண்ணாலும் பாத்தீங்கன்னா மக்கள் வந்து குவாலிட்டியா இருக்க மாட்டாங்க. மக்கள் வந்து குவாலிட்டியாக இருக்க மாட்டாங்க. மக்களை வந்து நான் கட்டுற அந்த வாழ்க்கை வந்து குவாலிட்டியாக இருக்காது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உபத்திரம் வரும்போது, கஷ்டம் வரும்போது அவங்க என்ன செய்வாங்க, அவங்க பின்மாறி போயிடுவாங்க. அந்த ஒர்க், அந்த நான் 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 வந்து போட்ட அந்த வேலை இருக்கு இல்லைங்களா, அந்த வேலை வந்து லாஸாக மாறிடுது, நஷ்டமாக மாறி விடுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ நான் நான் சொல்லி நான் வந்து வேறு ஒரு அஸ்திபாரத்தில் நான் கட்டி அது நஷ்டமாகுது. வேறு ஒரு அஸ்திபாரம் போது வேறு ஒரு பொருட்களால, அல்ல குவாலிட்டி இல்லாத பொருட்களால கட்டி அது நஷ்டமாகுது அப்படின்னு பார்க்கும்போது நான் என்ன செய்றேன், என்னைவே நொந்துக்கிறேன். ஐயோ, நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை நீங்க இப்படி கேள்வி கேட்கலாம், நம்ம கிறிஸ்துவ சொல்லி ஆண்டவரை குறித்து பிரசங்கம் பண்ணி கூட மக்கள் வந்து பின்மாறி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மக்கள் வந்து அந்த அளவுக்கு குவாலிட்டியா இல்லாம இருக்கிறதுக்கு, விசுவாசத்துல வந்து அதாவது அசைஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் நீங்க சரியா செஞ்சிட்டீங்கல்ல, உங்களுடைய ஊழியத்தை நீங்க சரியா செஞ்சிருக்கீங்களா, என்னுடைய ஊழியத்தை நான் சரியா செஞ்சிருக்கேன்ல, அது வந்து பாத்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட இருந்து எனக்கு பலனை கொடுக்கும். பலனுக்காக இல்ல, ஆண்டவர் வந்து நல்ல ஊழியக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்வாரு. அந்த வார்த்தை தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், அருமையானவர்களே. சோ ஆண்டவர் வந்து நம்முடைய ஊழியத்தை அவர் வந்து மதிப்பீடு செய்கிறார். நம்முடைய இன்டென்ஷன்ஸ் கிடையாது, நம்முடைய நோக்கங்கள் கிடையாது. நான் வந்து கிறிஸ்துவுக்குள்ளதான் நான் கட்டணும் அப்படின்னு நான் நினைக்கலாம். பட் அப்படி நான் செய்கிறேன்னா அப்படிங்கிறதான் கேள்வி. அப்ப நான் வந்து குவாலிட்டி பொருட்கள், அதாவது நல்ல டீச்சிங்ஸ், கிறிஸ்துவை மையமாக கொண்ட உபதேசங்கள் எல்லாமே கிறிஸ்துவ மையமாக கொண்டதுதான். நான் வந்து ஒருத்தவங்களை உண்மையா நீங்க வியாபாரம் செய்யனாலும் அதுவும் கிறிஸ்துவ மையமாக கொண்டதுதான். நான் வந்து நான் சரியா வியாபாரம் செய்யணும் அப்படிங்கிறது மட்டும் இல்ல, அவர் வந்து கிறிஸ்துவை பிரியப்படுத்துவதற்காக என்ன செய்யறாருன்னா அப்படி சரியாக அவர் வந்து வியாபாரத்தை செய்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஸோ கிறிஸ்துவை போல அவர் வந்து மாறிக்கொண்டே இருக்கிறார் என்பதை தான் நாம இங்க வைக்கிறோம். அப்ப நம்ம பொண்ணு, வெள்ளி, ப்ரெஷர் ஸ்டோன்ஸ், விலை மதிப்பற்ற பொருட்களை எல்லாம் வச்சு, கற்களை எல்லாம் வச்சு நான் கட்டும்போது பாத்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு இட்டர்னல் வேல்யூ, நித்திய மதிப்பீடுகளை வச்சு நான் என்ன செய்றேன், நான் கட்டுகிறேன், அருமையானவர்களே. அது மட்டுமல்ல, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம நிச்சயமாக கிருபையினால் தான் நம்ம ரட்சிக்கப்படுறோம், கிரியையினால கிடையாது. we are saved by grace, not by works. ஆனா கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததுன்னு சொல்லிட்டு யாக்கோபு சொல்றதை பார்க்கிறோம். நாம ஆண்டவருக்குள்ள இருக்கிறதன் மூலமாக வருகிற பலன்கள், அந்த மனம் திரும்புதலின் கனி, ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார், ஆண்டவருக்குள்ள இருக்கிறோம் அப்படிங்கிறதுனால வருகிற அந்த விளைவுகள், ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ரோமர் 14வது அதிகாரம், ரோமர் 14வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரை. ரோமர் 14 10லிருந்து 12 வரை. இப்படி இருக்க நீ ஏன் உன் சகோதரனை நியாயம் தீர்க்கிறாய், ஏன் உன் சகோதரனை உதாசீனம் செய்கிறாய், ஏனெனில் நாம் எல்லோரும் இறைவனுடைய நியாய தீர்ப்பின் சிங்காசனத்திற்கு முன்பாக நிற்போம். எழுதப்பட்டிருக்கிறதே, நான் வாழ்வது நிச்சயம் போலவே ஒவ்வொரு முழங்காலும் எனக்கு முன்பாக முடங்கும், ஒவ்வொரு நாவும் இறைவனை அறிக்கையிடும் என்பதும் நிச்சயம் என்று கர்த்தர் சொல்கிறார் அப்படின்னு சொல்லப்பாங்க. எனவே நாம் ஒவ்வொருவரும் நம்மை குறித்து இறைவனுக்கு கணக்கு கொடுப்போம். நம்ம ஒவ்வொருத்தரும் நாம செய்யற காரியங்களுக்கு ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத இந்த வசனம் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். அப்ப ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஆண்டவருக்குள்ள இருக்கிறோம் அப்படிங்கிறத நாம வந்து கிரியையினால தான் நம்ம காண்பிக்கணும்.
நம்ம வந்து ஆண்டவருக்குள்ள இருந்து ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை செய்து தான் நாம என்ன செய்ய முடியும், நம்ம காண்பிக்கணும். ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு தான் நம்ம என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா ஆண்டவருக்குள்ள இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம காண்பிக்கணும் அருமையானவர்களே. ஸோ நம்ம விசுவாசத்தினால தான், கிருபையினால தான் நம்ம ரட்சிக்கப்படுறோம். பட் நம்ம ரட்சிப்புக்குள்ள இருக்கும்போது, ஆண்டவருக்குள்ள இருக்கும்போது அது வந்து செயல்கள்ல அது வந்து வெளிப்பட வேண்டும் என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்ப எப்படி நம்ம இதை வந்து வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்தலாம்? எப்படி பயன்படுத்தலாம்? நாம நம்முடைய வாழ்க்கையில செய்யற ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம ஏதோ செய்யறோம் அப்படின்னு செய்யாம, நாம நித்திய மதிப்பீடு உள்ள காரியங்களை தேர்ந்தெடுத்து நாம செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். சத்தியம், ஆண்டவரை நேசிப்பது நித்திய வேல்யூ கொண்டது. அப்புறம் மற்றவங்களை நேசிப்பது நித்திய வேல்யூ கொண்டது. ஆண்டவருடைய அன்பை மற்றவங்களுக்கு சொல்றது நித்திய வேல்யூ கொண்டது. ஆண்டவருக்காக நம்ம சாட்சிகளா இருப்பது எல்லா விதங்களிலும் நாம என்ன செஞ்சாலும் சரி, அதுல ஆண்டவருக்காக சாட்சியாக இருப்பது வந்து நித்திய வேல்யூ, நித்திய மதிப்பீடுகளை கொண்டது. ஆண்டவருக்காக நாம நல்ல சீடர்களாக இருப்பது நித்திய மதிப்பீடுகளை கொண்டது. மற்றவங்களை சீடர்களாக மாற்றுவது நித்திய மதிப்பீடுகளை கொண்டது. இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ நம்ம ஆழமற்ற தற்காலிக நோக்கத்தோட இருக்கிற எல்லா விதமான கிரியைகளையும் நாம விட்டு விலகுவது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நம்ம மற்றவங்க பார்க்கணும், அவங்க சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக, அல்லது உணர்வு ரீதியா மட்டும் செய்து ஒரு ஆழமற்ற ஒரு காரியமாக இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி காரியத்தை எல்லாத்தையும் நம்ம தவிர்ப்பது மிக முக்கியமான ஒரு காரியம். உணர்வு வேண்டாம்னு சொல்ல, உணர்வு ரொம்ப இம்பார்ட்டன்ட். உணர்வு நம்ம எப்படி வேதவசனத்துல வாசிக்கிறோம், முழு ஆன்மாவோட, முழு ஆவியோட, முழு பலத்தோட அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா. அப்போ முழுசா நம்ம நம்ம என்னவா இருக்கோமோ அதை வைத்து முழுமையாக நம்ம ஆண்டவரை நேசிப்பது மிக முக்கியமான ஒரு காரியம். முழுமையாக ஆண்டவருக்காக வாழ்வது மிக முக்கியமான ஒரு காரியம். அது மட்டுமல்ல, ரிசல்ட்ஸ் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்காக வாழும்போது ரிசல்ட்ஸ் இல்லாட்டினாலும் சரி, அதாவது பலன்கள் இல்லாட்டினாலும் நம்ம ஆண்டவருக்காக வாழ்வது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். நம்மளை வந்து ஆண்டவர் பார்க்கிறாரு அப்படிங்கிறதுக்கும் அப்படிங்கிறதையும் ஆண்டவர் வந்து நம்முடைய உண்மையான பணியை பார்த்து, ஊழியத்தை பார்த்து, உண்மையான வாழ்க்கையை பார்த்து அவர் நமக்கு பலனை தருவார் அப்படிங்கிற அந்த காரியம் வந்து நம்ம மனசுல இருக்கணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் அருமையானவர்களே. அடுத்தது கடைசியாக நாம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, சபை தேவனுடைய ஆலயமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வசனம் சொல்றதை பார்க்கிறோம். சபை என்பது தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. 16 மற்றும் 17வது வசனங்களை இப்படியாக வாசிக்கிறோம். 16 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16 மற்றும் 17வது வசனங்கள்ல இப்படியாக நாம வாசிக்கிறோம். நீங்கள் இறைவனின் ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் இறைவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள் குடிக்கொண்டிருக்கிறார் என்றும் உங்களுக்கு தெரியாதா? யாராகிலும் ஒருவன் இறைவனுடைய ஆலயத்தை அழித்தால் இறைவன் அவனை அழித்து போடுவார். ஏனெனில் இறைவனின் ஆலயம் பரிசுத்தமானது, நீங்களே அந்த ஆலயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பவுல் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். You are God's temple and God's spirit dwells in you. நீங்க இறைவனுடைய ஆலயமா இருக்கீங்க. இறைவனின் ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் குடியிருக்கிறார் அப்படின்னு சொல்றத பார்க்கிறோம். ஸோ கார்பரேட்டா நம்ம எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து, சபையாக சேர்ந்து நம்ம தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கிறோம். நீங்க எபேசியர் 2வது அதிகாரம் 21, 22 வாசிச்சீங்க அப்படின்னா, அங்கேயே நம்ம தேவன் குடியிருக்கும் இடமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வேத வசனம் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். எபேசியர், நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். எபேசியர் 2வது அதிகாரம் 21, 22 இந்த வசனங்கள் 21, 22ல இப்படியாக வாசிக்கிறோம். கிறிஸ்துவிலே அந்த முழு கட்டிடமும் ஒன்றாய் இணைக்கப்பட்டு கர்த்தரில் ஒரு பரிசுத்த ஆலயமாய் இருக்கும்படி வளர்ச்சி பெறுகிறது. நீங்களும் கூட கிறிஸ்துவில் இறைவன் தமது ஆவியானவரால் குடியிருக்கும் இடமாக சேர்த்து கட்டப்பட்டிருக்கிறீர்கள். நீங்க வந்து ஒரு கட்டடமா கட்டப்பட்டிருக்கீங்க. அந்த கட்டடத்துல இறைவன் தமது ஆவியானவரினால, பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அந்த கட்டடத்துல குடியிருக்கிறார் அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். எப்படி யாத்திராகமத்துல 25வது அதிகாரத்துல ஆண்டவர் ஆசாரிப்பு கூடாரத்தின் மூலமாக மக்கள் மத்தியில அவர் வந்து குடியிருந்தாரோ, மக்கள் மத்தியில இருந்தாரோ, அதே போல இன்னைக்கு இந்த மக்கள் மத்தியில சபை என்று ஒன்று இருக்கிறது. சபைனா அது கட்டணம் கிடையாது, மக்களுடைய கூட்டம். அதாவது ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், மீட்கப்பட்டவர்களுடைய கூட்டம் என்று நம்ம சொல்லலாம். அவர்களுடைய கூட்டம், அந்த சபை வந்து எப்படி இருக்குன்னா ஒரு ஆலயமாக இருக்கிறது. அந்த ஆலயம் வந்து ஆண்டவரும் மனுஷனும்
இந்த இந்த உலகமும் பரலோகமும் மீட் பண்ற ஒரு இடமாக, சந்திக்கும் ஒரு இடமாக இருக்கிறது. எப்படி ஆசாரிப்பு கூடாரம் மக்களும் தேவனும் சந்திக்கிற ஒரு இடமா இருக்கோ, அதே போல சபை வந்து மக்களும் தேவனும் சந்திக்கிற ஒரு இடமாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஆலயத்தை ஒருவன் அழித்தால் அவனை ஆண்டவர் அழித்து போடுவார், தேவன் அழித்து போடுவார் என்று வசனம் சொல்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருத்தவங்க வந்து பிரிவினை செய்து, சபையை வந்து பிரிவினை செய்து அதை எப்படியாவது உடைக்க பார்த்தாலோ, அல்லது பெருமையின் மூலமாக ஏதாவது ஒரு விதத்துல பாதகத்தை சபைக்கு உண்டாக்கினாலோ, அல்லது உலக பிரகாரமாக யோசித்து சபைக்கு ஒரு நஷ்டத்தை உண்டாக்கினாலோ, அவர்களை ஆண்டவர் வந்து தண்டிப்பார் என்று சொல்லி வேதவசனம் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். ஸோ சபை வந்து ஒரு பரிசுத்தமான ஒரு இடமாக இருக்குது. இடம்ன்றதோ பரிசுத்தமான ஒரு ஒரு காரியம், பரிசுத்தமான மக்களுடைய ஒரு கூட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அங்க ஆண்டவர் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அவர் அங்க வேலை செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக வேலை செய்யறதுனால சபை வந்து எப்போதுமே ஒரு ஒழுங்கு கிரமமாக ஒரு ஒன்றாக அது இருக்க வேண்டும். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் ஒழுங்கு கிரமத்தினுடைய ஒரு ஆர்டருடைய தேவனாக இருக்கிறார் அப்படிங்கிறத நான் பார்க்கிறோம். ஒரு யூனிட்டி நமக்கு வந்து தேவை. ஸோ எபேசியர் 4:3 கூட சபையில வந்து ஒற்றுமை இருக்க வேண்டும் என்று சொல்லி அங்க பவுல் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா நம்ம எதெல்லாம் நமக்கு வந்து ஒற்றுமையை வந்து கொண்டு வராதோ சபையில எல்லாவற்றையும் நம்ம தவிர்க்க வேண்டும். மற்றவங்களை பத்தி பேசுவது, புறம் கூறுவது, பிரிவினையை கொண்டு வருவது, அப்புறம் கள்ள போதனையை நம்ம கொண்டு வருவது, அப்புறம் பார்த்தீங்கன்னா பெருமை, கோபம், மூர்க்கத்தனம், இப்படி பல்வேறு பல்வேறு வேண்டாத சர்ச்சைகள், அப்புறம் மக்களுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பது, ஒரு அன்பால பேசாம சண்டை போடுறது, வம்பு இழுக்கிறது, இப்படி பல்வேறு காரியங்கள் நம்ம சொல்லிட்டே போகலாம். நான் சொல்றது வந்து ஏதோ என் மனசுல தோன்றத என் வாழ்க்கையில பல்வேறு இடங்கள்ல எப்படிலாம் பிரிவினை வருது அப்படிங்கிறத பார்த்ததுலேருந்து ஒரு சில காரியங்கள் தான் நான் சொல்றேன். பட் உங்களுக்கு தெரியும், இங்கே நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்டான நபர்கள்லாம் இருக்கீங்க. எப்படிலாம் சபைக்குள்ள வந்து ஒரு பிரிவினை வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து அவாய்ட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லோரோடையும் எப்படி எந்த அளவுக்கு நம்ம வந்து சமாதானமாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு சமாதானமா இருக்கணும். அப்படின்னா ஒருத்தவங்க வந்து தப்பு செஞ்சா தப்புன்னு சொல்லக்கூடாதுன்னுலாம் நான் சொல்லலை. அன்புல நம்ம என்ன சொல்லலாம்? அன்பினால நம்ம சத்தியத்தை சொல்லலாம். நம்ம வந்து சத்தியத்தை சொல்றது ஜட்ஜ்மெண்டலா இருக்கக்கூடாது, அக்யூசிங்கா இருக்கக்கூடாது. உடனே ஒருத்தவங்களை வந்து ஒரு கலரை வச்சு பெயிண்ட் பண்றதா இருக்கக்கூடாது. இவங்க வந்து இந்த கலர் தான், இந்த ரெட் கலர்ல எல்லாத்தையும் பெயிண்ட் பண்ணி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கக்கூடாது. எப்போதுமே நம்ம வந்து அவங்க கிட்ட ஏன் இப்படி செய்றீங்கன்னு நம்ம கேட்கறது, இதுக்கு என்ன அப்படின்ட்டு கேட்கறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். நம்ம எடுத்தோன்னே அக்யூஸ் பண்றதோ, குற்றம் சாட்டுவதோ, ஜட்ஜ் பண்றதோ அது வந்து இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமாக நான் சொல்றேன். ஏன்னா அது வந்து நான் உங்களை ஜட்ஜ் பண்ணாலும் அது வந்து பிரிவினை கொண்டு வரும். நீங்க என்ன ஜட்ஜ் பண்ணாலும் அது வந்து பிரிவினை கொண்டு வரும். யாரை நீங்க ஜட்ஜ் பண்ணாலும் அது வந்து பிரிவினை கொண்டு வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்தது நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சபையை வந்து ஒரு பரிசுத்தமான ஒரு காரியமாக நம்ம பாவிக்க வேண்டும். நம்ம கேஷுவலா ஏதோ நம்ம கூடி வரோம், நம்ம பாட்டு பாடுறோம், போறோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. இது வந்து ஒரு சமுதாயம். இது வந்து ஒரு கம்யூனிட்டி, ஒரு மக்கள் கூட்டம். இது வந்து ஒரு குடும்பம். அப்படிதான் நம்ம பார்க்கணுமே ஒழிய, இதை வந்து நம்ம கேஷுவலா நம்ம எடுத்துக்கொள்ளவே கூடாது. இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அது மட்டுமல்ல, இந்த சபையில தான் ஆண்டவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்றதுனால, இத ஆண்டோடைய பிரசனம் தான் வந்து சபைய ரொம்ப ஸ்பெஷலான ஒரு காரியமா மாத்துது. நம்ம பாட்டு பாடுறதோ, அல்லது நம்ம எங்க கூடி வருகிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு இடமோ, அல்லது ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸோ, அது வந்து சபைய வந்து ஒரு அதாவது பிரதானமான ஒரு இடமா, மதிப்புள்ள இடமா மாத்தல. தேவனுடைய பிரசன்னம் தான் என்ன செய்யுதுன்னா, அங்கு வந்து அந்த இடத்த சபைய வந்து ஒரு விசேஷமான ஒரு இடமாக, விசேஷமான ஒரு காரியமாக, ஒரு கூட்டமாக, ஒரு குடும்பமாக மாற்றுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இத மறந்து விடவே கூடாது. அப்ப நம்ம இந்த இந்த இடத்துல என்ன பார்க்குறோம்? இந்த லெசன்ல என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இந்த லெசனுடைய டாபிக் என்ன? ஆ சபையை குறித்து மற்றும் ஊழியத்தை குறித்த தவறான கருத்தை, தவறான கண்ணோட்டத்தை, பார்வையை சரி செய்வது. அதுல நம்ம பார்த்த காரியம் என்ன அப்படின்னா, ஆ தலைவர்கள் வந்து வேலைக்காரர்கள். அப்ப ஊழியம் இயேசு கிறிஸ்துவை மையமாக கொண்டதாக இருக்க வேண்டும். அதான் நம்ம பார்த்த ஒரு காரியம். அடுத்தது நம்ம சரியான அஸ்திபாரத்தின் மேல நாம ஊழியத்தை கட்ட வேண்டும். சரியான அஸ்திபாரம் அப்படின்னா எது? எது அப்படிங்கிறத விட யாருன்னு தான் நம்ம கேட்கணும். யார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து. எது அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அது சுவிசேஷம். இயேசு கிறிஸ்துவை குறித்த சுவிசேஷம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ சரியான சுவிசேஷம் மற்றும் இயேசு கிறிஸ்துவை அஸ்திபாரமாக கொண்டதாக சபை இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல,
இட்டர்னல் வேல்யூ, நித்திய மதிப்பீடு கொண்ட பொருட்களை வைத்து, காரியங்களை வைத்து நாம சபையை கட்டுவது மிக முக்கியமான ஒரு காரியம். ஏன் அப்படின்னா, ஆண்டவர் வரும் நாள்ல நாம எப்படி கட்டியிருக்கிறோம் அப்படிங்கிறது வெளிப்படும், தெரிய வரும் அப்படிங்கிறத நான் பார்க்குறோம். அப்ப நம்ம யார கட்டுறோம் அப்படின்னா, மக்கள தான் கட்டுறோம். நல்ல குவாலிட்டியான, அதாவது முழுமையான சுவிசேஷத்த மக்களுக்கு சொல்லி அவர்களை கட்டுவது மிக முக்கியமான ஒரு காரியம். அடுத்தது கடைசியா நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா, சபை வந்து தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தேவன் சபையில வாசம் செய்கிறார், குடியிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அப்ப இந்த சபையில தான் இந்த உலகத்துல உள்ள மக்கள் கடவுள, இறைவனை என்ன செய்றாங்க? மீட் பண்றாங்க. ஸோ வேற எங்கேயும் அவங்க போறதில்ல. நம்மகிட்ட தான் வந்து அவங்க கடவுளை மீட் பண்றாங்க. பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தேவன் இந்த இடத்துல இருப்பதனால இந்த சபைக்கு ஒரு மதிப்பு இருக்கிறது அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். வேதவசனம் சொல்றது போல 1 கொரிந்தியர் 1:31 பவுல் சொல்றது போல, பெருமை பாராட்டுகிறவன் கர்த்தருக்குள் பெருமை பாராட்ட கடவன் அப்படின்னு சொல்றது போல, நம்ம கர்த்தருடைய சபையில இருக்கிறோம். அவருடைய ஃபவுண்டேஷன்ல நம்ம கட்டப்பட்டிருக்கோம். அப்படிங்கிறத குறித்து நம்ம நிச்சயமாக பெருமை பாராட்ட முடியும். தகுதி இல்லாத நம்மையும் ஆண்டவர் வந்து உபயோகப்படுத்திக் கொண்டு வருகிறார். அதற்காகவும் என்ன செய்யலாம்? நம்ம ஆண்டவருக்கு நிச்சயமாக நன்றிகளை செலுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதுல நம்ம வந்து யோசிக்கிறதுக்கு நெறைய கேள்விகள் இருக்கிறது. இதுல வந்து யோசிக்கிறதுக்கு ரிஃப்ளெக்ஷன் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அது மாரி நெறைய கேள்விகள் இருக்கு. மொத கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, "டு ஐ ஐடென்டிஃபை மோர் வித் த லீடர் தேன் வித் கிரைஸ்ட்?" நான் வந்து தனிப்பட்ட விதத்தில நீங்க இத யோசிச்சு பாருங்க. தனிப்பட்ட விதத்தில நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு ஊழியக்காரனோட தன்னை நான் சேர்த்துக் கொள்கிறேனா? அடையாளப்படுத்திக் கொள்கிறேனா? அல்லது கிறிஸ்துவோடு நான் என்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறேனா? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிச்சு பாருங்க. 2வது கேள்வி உங்களுக்கு முன்பாக நான் வைக்கிறது என்ன அப்படின்னா, நீங்க, நாம எல்லோருமே ஆம், நித்திய மதிப்பீடு கொண்ட காரியங்களை வைத்து நம்முடைய வாழ்க்கைய நம்ம கட்டுகிறோமா? அல்லது தற்காலிகமாக உணர்வுபூர்வமான காரியங்களை வைத்து நம்ம கட்டுகிறோமா? நம்முடைய வாழ்க்கைய கட்டுகிறோமா? அப்படிங்கிறத நீங்க யோசித்து பாருங்க. இந்த வாரத்துல நேரத்தை எடுத்து நீங்க இத யோசித்து பாருங்க. ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமாக நமக்கு உதவி செய்வார். தேங்க் யூ சோ மச்.